இளைஞன் என்று மா, என்னோட சம்பளத்தை ஜிபேல உங்களுக்கு அனுப்பிட்டேன். வந்துருச்சா? வந்துருச்சு மணி. மளிகை ஜாமான் கடையில் இருக்கிற கடனை கொஞ்சம் அடைச்சலான்னு பார்க்குறேன். அப்புறம் உன்னோட தங்கச்சிக்கு ஃபீஸ் வேற கட்ட வேண்டியிருக்கு, அதையும் கட்டணும். சரிம்மா என்றவாறு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான் மணி. அவனுடைய சம்பளத்தை அம்மா பாரதிக்கு அனுப்புவதோடு சரி, மற்றபடி என்ன ஏது என்று எதையுமே கேட்க மாட்டான். இப்போதைக்கு அவன் சம்பளத்தில்தான் குடும்பம் நடந்து கொண்டிருக்கிறது. வீட்டு வாடகை, மசாலா ஜாமான், பிள்ளைகளுக்கு தேவையான துணிகள் என்று எல்லாமே இவன் சம்பளத்தில்தான் நடக்கிறது. மணி வேலைக்கு சேர்ந்த ஒரு மாதத்திலேயே கணவர் மறைந்தார். மகள் பிருந்தா பள்ளியில் படித்துக் கொண்டிருந்தாள். அவன் சம்பளத்திலேயே அவளை படிக்க வைக்கிறார். இப்போது பிருந்தா காலேஜில் படித்துக் கொண்டிருக்கிறாள். இனி அவளுக்கு நகை சேர்த்து திருமணம் செய்து வைக்க வேண்டும். சீர்சனத்தை வேறு செய்ய வேண்டும். நினைத்த போதே கண்ணை கட்டி கொண்டு வந்தது பாரதிக்கு. பாரதி மகள் கல்யாணத்தை பற்றி நினைத்து கொண்டிருக்க, நிறைய பெண் வீட்டார் மணியை மாப்பிள்ளை கேட்டு வந்த வண்ணம் இருந்தனர். பையன் பார்க்க நன்றாக இருக்கிறான், நன்றாக படித்திருக்கிறான், கை நிறைய சம்பளம், பொறுப்பாக குடும்பத்தை பார்த்து கொள்கிறான். எல்லாவற்றுக்கும் மேலாக குடிப்பழக்கம் இல்லாதவன். இது போதாதா பெண் வீட்டார் படையெடுத்து வர? பாரதியின் சொந்தக்காரர்கள் எல்லாம், இந்த வரனெல்லாம் ஒரு நேரத்துக்கு தான் வரும், அப்புறம் வரவே வராது. உன் மக படிச்சுட்டு தானே இருக்கா, அதனால உன் மகனுக்கு கல்யாணத்தை முதல்ல முடிச்சிடலாம். வீட்டுக்கு ஒரு மருமக வந்தா அவன் உனக்கும் ஒத்தாசையா இருப்பா, உன் மக கல்யாணம் வரும்போது உதவிக்கு நிற்பா என்று சொல்ல, பாரதிக்கும் அது சரி என்று பட்டது. வாட்ஸ்அப்பில் வந்திருந்த பெண்களின் போட்டோக்களை மகனிடம் காண்பித்தார். நீங்களே செலக்ட் பண்ணுங்கம்மா என்று சொல்லிவிட்டு வழக்கம் போலவே அந்த இடத்தை விட்டு அகன்றான் மணி. இப்போதெல்லாம் வயசு பசங்க லவ் பண்ண ரொம்பவே பயப்படுகிறார்கள். ஏதாவது பெண்ணை லவ் பண்ணி திருமணம் செய்தால் அதனால் அம்மாவுக்கும் ஒய்ஃபுக்கும் பிடிக்காமல் போய்விடுமோ என்று பயப்படுகிறார்கள். அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் அவர்களாகவே பெண்ணை செலக்ட் பண்ணவும் யோசிக்கிறார்கள். இதுவே அம்மாவே செலக்ட் பண்ணினால் அவர் கொஞ்சம் மருமகளுடன் ஒத்துப்போவார் என்பது அவர்களது நம்பிக்கை. அதன்படியே மணியும் பெண்ணை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பை அம்மாவிடமே விட்டுவிட்டான். பாரதிக்கு அப்படியே உச்சி குளிர்ந்து விட்டது. நம்ம பையன் இந்த காலத்து பசங்க மாதிரி இல்லாம பொண்ணு பார்க்குற பொறுப்பை கூட தன்கிட்டே விட்டு விட்டானே என்று ரொம்பவும் சந்தோஷமாக அவராக செலக்ட் பண்ணிய பெண் தான் பூவுக்கரசி. பூவுக்கரசியை பார்த்துவிட்டு வந்ததிலிருந்து மணியின் மனதிலும் ஒரு பூ பூத்தது. அப்பா இறந்த நாளிலிருந்து அந்த குடும்ப பொறுப்பை சுமந்து வந்தவனுக்கு, ஆபீஸ் விட்டால் வீடு என்ற நினைப்பிலேயே சிறைப்பட்டு கிடந்தவனுக்கு இந்த பூ ஒரு சிறு விடுதலையை தந்தது போல இருந்தது. அவளை நினைக்கும் போது மனம் லேசானது போல் இருந்தது. அவளுடன் பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் ஏதோ ஒன்று அவனை தடுத்தது. நாட்கள் சென்று கொண்டிருந்தன. எப்படியாவது அவளிடம் பேச வேண்டும். ஆனால் எப்படி பேசுவது என்று அவன் தவித்துக் கொண்டிருந்த போதே பூவிடமிருந்து போன் வந்தது. இத்தனை நாளும் அவனாக போன் பண்ணுவான் என்று காத்து கொண்டிருந்ததாகவும், ஆனால் அவன் பண்ணாததால் தானே பண்ணியதாகவும் சொன்னாள். அவன் உடல் நலத்தை விசாரித்தாள். ஃப்ரீயாக இருக்கும்போது அவளிடம் பேசுமாறு ரிக்வெஸ்ட் பண்ணினாள். அவனுக்காக அவள் காத்து கொண்டிருப்பதாகவும் சொன்னபோது மனதில் பல பட்டாம்பூச்சிகள் பறந்தன மணிக்கு. வாழ்க்கையிலேயே பல வருடங்கள் கழித்து முதலாக சந்தோஷம் மெல்ல எட்டி பார்த்தது. அவனுக்கென்று அவனுக்காகவே வந்த அன்பு. அந்த அன்பு அவனுக்கு ரொம்பவே ஆறுதலாக இருந்தது. அவன் நினைத்ததை சொல்ல, ஆசைப்பட்டதை சொல்ல, நம்பி சொல்ல ஒரு உயிர். எப்பேற்பட்ட வரம் அது! தினம் பூவிடம் பேச ஆரம்பித்தான் மணி. அப்படி பேச பேச உலகமே அழகாக இருப்பது போல் தோன்றியது. இத்தனை நாட்களும் தான் இந்த அழகை எப்படி கவனிக்க தவறினோம் என்று கூட சந்தேகம் வந்தது. வாழ்க்கை இந்த அளவுக்கு ஈஸியாக கூட இருக்குமா என்ன? ஒவ்வொரு நொடியையும் ரசித்து ரசித்து அனுபவித்து வாழ ஆரம்பித்தான் மணி. மகன் வீட்டுக்கு வந்த பின்பும் என் நேரமும் போனில் பேசிக்கொண்டிருப்பதை கவனித்தார் பாரதி. திருமணத்துக்கு முன்பே அவனை இந்த அளவு பைத்தியக்காரனாக்கி விட்டிருக்கிறாள். இனி திருமணத்துக்கு பின் அவள் என்னவெல்லாம் செய்வாளோ? புதிதாக பயம் மனதை பிடித்து ஆட்டியது. ஒருவேளை மகன் திருமணம் ஆன பின் தனி குடித்தனம் போய்விடுவானோ?
அப்படி போய்விட்டால் மகளுக்கு எப்படி கல்யாணம் செய்து வைப்பது? குழம்பி போனார் பாரதி. பிருந்தாவிடமும் இது பற்றி பேசினார். ஒரு நாள் மாடியில் வெகு நேரம் பூவிடம் பேசிவிட்டு சந்தோஷமாக இறங்கி வந்த மகனிடம் போய் சொன்னார் பாரதி. மணி, எனக்கு என்னவோ அந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு சரிபட்டு வராதுன்னு தோணுதுப்பா. சில வினாடிகள் மணிக்கு எதுவுமே புரியவில்லை. என்னம்மா சொல்றீங்க? ஆமாப்பா, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா விஷயம் வெளியில வருது. அந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு இல்லைன்னு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் இப்ப சொல்றாங்கப்பா. இப்போதும் மணிக்கு எதுவுமே விளங்கவில்லை. எனக்கு எதுவுமே புரியலம்மா. யாரு என்ன சொன்னாங்க? என்ன நடந்துச்சு? மகன் இவ்வளவு விவரமாக கேட்டதும் பாரதிக்கு இது நாள் வரை எந்த விஷயத்தை பற்றியும் எதுவுமே கேட்காதவன் இப்போது இந்த விஷயத்தை பற்றி மட்டும் கேட்கிறான் என்றால் தான் நினைத்தது சரிதான். பூவுக்கரசி இவனை தன் கட்டுக்குள் வைத்திருக்கிறாள். அவளை மீறி இவன் எதுவும் செய்ய மாட்டான். அவள் வீட்டுக்கு வந்தால் குடும்பம் ரெண்டாயிடும் என்ற நம்பிக்கை அழுத்தமானது. அவள் என்ன சொன்னாலும் இவன் கேட்பான். இதனால் பிரச்சனைதான். இதை இப்பொழுதே கிள்ளி எறிய வேண்டும். ஒண்ணுமில்ல மணி, இன்னொரு நாளைக்கு பேசலாம். இப்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அப்புறம் பார்ப்போம் என்று அப்போதைக்கு அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். ஆனால் அதற்கு பின்னர் வந்த நாட்களில் தினம் தினம் அந்த பெண்ணை பற்றி தாறுமாறாக அவனிடம் சொல்லிக் கொண்டே இருந்தார். அதைவிட ஒரு நாள் அந்த பெண்ணின் வீட்டுக்கே போய் அவளின் பெற்றோர்களிடம் சண்டை போட்டு விஷயத்தை பூதாகரமாக்கினார். அந்த சண்டைக்கு பின் பூவரசியின் பெற்றோர் பெண்ணை தர மறுத்து விட்டனர். தான் நினைத்தது நடந்து விட்டது என்று பாரதிக்கு அப்படி ஒரு சந்தோஷம். பெற்றவர்கள் மறுத்த போதும் பூவுக்கரசி மணியைத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று பிடிவாதமாக நின்றாள். அதே போல மணியும் அவளைத்தான் திருமணம் செய்வேன் என்று பிடிவாதம் பிடிக்க பாரதிக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. மகனை பார்க்கும் போதெல்லாம் அவர் ஒருபுறம் கண்ணை கசக்கி கொண்டு நிற்க, மறுபுறம் பிருந்தா கண்ணை கசக்கி கொண்டு நின்றாள். ஒரு நாள், தங்கச்சி வீட்டுல இருக்கப்ப எந்த அண்ணனாவது கல்யாணம் பண்ணிக்க நினைப்பானா? நீ ஏன் இவ்வளோ செல்ஃபிஷா இருக்க என்று அவள் கேட்டபோது அதிர்ந்து போனான் மணி. நானா வழிய வந்து உனக்கு முன்னாடி கல்யாணம் பண்றேன்னு சொன்னேன். அம்மா அவங்களாதானே பொண்ணு பார்த்தாங்க. இப்ப நீ வந்து என்ன எதுக்கு குறை சொல்ற என்று அவன் திருப்பி கேட்டான். அவ்வளவுதான். வீட்டிலே பெரிய யுத்தமே நடந்து விட்டது. இப்ப வந்து ஒருத்திக்காக அம்மாவையும் தங்கச்சியும் தூக்கி எறிஞ்சு பேசுறான். இவன்லாம் ஒரு மனுஷனாம், இவனை போய் நம்பணுமே, இந்நேரம் உங்க அப்பா இருந்தா இவன் இந்த ஆட்டம் ஆடுவானாம் என்று ருத்ர தண்டமம் ஆடினார் பாரதி. கூடவே பிருந்தாவும் ஆடினாள். அதன் பிறகு மணிக்கு திருமணத்திலே சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் போய்விட்டது. இனி பூவுக்கரசி இந்த வீட்டுக்கு வந்தாலும் அவளை நிம்மதியாக இருக்க விட மாட்டார்கள் என்பது தெளிவாக புரிந்தது. இனிமேல் கல்யாணம் நடக்காமல் இருப்பதுதான் நல்லது என்ற முடிவுக்கு வந்தான். அதை அவன் போன் பண்ணி பூவிடம் சொன்னபோது அவள் கதறிய கதறல் அவன் வாழ்நாட்களையே மறக்க முடியாதது. எங்க மகளையே அசிங்கப்படுத்தினீங்க, இருங்க உங்க மகனுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே எங்க பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணி காட்டுறோம் என்று சவால் விட்டு அதே போலவே பூவுக்கு திருமணத்தை முடித்தனர் அவளது பெற்றோர்கள். அதன் பிறகு ஏனோ தானோ என்று இருந்தான் மணி. அந்த வீட்டு பெண்களால் அவன் வாழ்க்கையே பாழாகி போனது. இப்படித்தான் சில வீடுகளில் நடக்கிறது. மகள் வாழ்க்கைக்கு கொடுக்கும் முக்கியத்தை மகனின் வாழ்க்கைக்கு கொடுப்பதில்லை. மகனின் வாழ்க்கை கெடுக்கிறோம் என்ற புரிதல் கூட சில அம்மாக்களுக்கு இருப்பதில்லை. அவர்கள் பொறுத்தவரை மகன் ஆண், அவனுக்கு எதுவுமே தேவையில்லை, அவனுக்கு எந்த உணர்ச்சியும் இல்லை என்பது போல நடந்து கொள்கிறார்கள். எத்தனையோ வாலிபர்கள் மனதில் புழுங்கிக் கொண்டு வெளியில் அதை காட்டிக்கொள்ளாமல், காட்ட முடியாமல் நடைபிணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எத்தனை அம்மாக்களுக்கு தெரியும்?